எனக்கு விவசாயத்த போலவே என்ன சுத்தி கிரீனிஷா வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில என் வீட்ட சுத்தி நான் எப்படி வச்சிருக்கேன்றத காமிக்கிறேன். இத போல ஹேங்கிங் பாட்ல நெறைய மணி பிளான்ட்டும், ஸ்னேக் பிளான்ட்டும் நெறைய பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் சைட்ல ஒரு மண் குடத்த வச்சு, இதில தான் நாங்களும் தண்ணி குடிக்கிறோம். வர்றவங்களுக்கும் இதில தான் குடுக்குறோம். ஸோ அத பார்த்துட்டே வந்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல கொய்யா, சந்தனம், மாமரம்லாம் இருக்கும். இந்த மாமரத்துக்கு கீழ எப்பயுமே கொஞ்சம் மரச்செடிகள ஸ்டாக்ல வச்சிருப்பேன். ஸோ அத பார்த்துட்டு ரைட் சைட்லயே வந்தீங்கன்னா, ஏர் பியூரிஃபை பண்றதுக்காக மூங்கிலும், நிழலுக்காக சக்கர பழமும் வச்சிருக்கேன். அப்படியே வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய குளம் இருக்கும். அங்க சில மரச்செடிகள் வச்சு டெய்லி தண்ணி ஊத்தி மெயின்டெயின் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அத ஒரு தனி விலாகாவே ஆட் பண்றேன். ஸோ அத பார்த்துக்கிட்டே அப்படியே ரைட் சைட்ல வந்தீங்கன்னா, ஒரு வயலட் கலர்ல பூ பூக்கிற செடி இருக்கும். இந்த செடிய நான் நெறைய நர்சரில தேடி பார்த்தேன். எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. ஸோ கடைசியா பாண்டிச்சேரியில ஒரு நர்சரில கிடைச்சது. இங்க இத போல நெறைய ஹேங்கிங் பிளான்ட்லாம் நெறைய பார்க்கலாம். சென்டர்ல 4 மணி பிளான்ட் இருக்கும். அதில ஒரு மணி பிளான்ட்ல ஒரு குருவி முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சிருந்தது. அத காமிக்கிறேன். ஸோ அத பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்படியே வந்தா மெயின் டோருக்கு ரைட் சைட்ல மீன் தொட்டி, ஊஞ்சல்லாம் இருக்கும். ஸோ அப்படியே வெளியில வந்தா 2 சைடும் கத்தாழை, வெள்ளை எருக்கு, ஸ்னேக் பிளான்ட்டு, நித்திய கல்யாணி, முன்னாடி கொஞ்சம் கற்பூரவள்ளிலாம் இருந்துச்சு. அ இப்போ இல்ல. திரும்ப ஆட் பண்ணணும். இந்த இடத்த இப்படி கொண்டு வர எனக்கு சில வருஷங்கள் ஆச்சு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு காமிக்கிறேன். முடிஞ்சா நெறைய செப்பரேட் விலாகா ஆட் பண்றேன்.